ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் விக்னேஷ். இந்த வீடியோ நம்ம கவர் பண்ண போகிறது டிஎன்பிஎஸ்சி குரூப் 1 2025 குரூப் 1 எக்ஸாம் இன்னும் 60 நாட்கள் தான் இருக்குது. 2 மந்த், இந்த 60 டேஸ் உங்களுக்கான ப்ரிப்பரேஷன் ஸ்ட்ராட்டஜி என்ன மாதிரி கொண்டு போகணும், எப்படி படிக்கலாம், படித்த மாதிரி இருக்குது, படிக்காத மாதிரி இருக்குது, ஒரு மாதிரி குழப்பமும் போய்கிட்டு இருக்குது. ஸோ எந்த ஆங்கிளில் ப்ரிப்பரேஷனை மாற்றினா சரியாக வந்திருக்கும். இந்த லாஸ்ட் 1 மந்த் 50 நாள் ரொம்ப ரொம்ப க்ரூஷியல். இங்கே நம்ம எந்த மைண்ட் செட்டோட ப்ரிப்பேர் பண்ணுறோமோ அதை பேஸ் பண்ணி தான் ரிசல்ட் அங்கே ரிஃப்ளெக்ட் ஆகும். ஓகே, நம்ம வந்து பெரிய ராக்கெட் சயின்ஸ் அதெல்லாம் பார்க்க போகிறது கிடையாது. ஒரு பேசிக்கான விஷயங்கள் தான். சின்ன சின்ன விஷயங்கள் சரி பண்ணால் தான் ஒரு பெரிய விஷயங்களை கரெக்டாக வந்து பண்ண முடியும். அதுதான் இப்போ நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஓகே ரைட், பார்க்கலாம். அண்ட் குரூப் 1 எக்ஸாம் அப்ளை பண்ணாதவங்க அப்ளை பண்ணி முடிச்சிடுங்க. ஏப்ரல் 25க்கு அப்புறம் ட்ரை பண்ணால் ஒரு குரூப் 4 எக்ஸாமும் வந்துடும். அப்போ குரூப் 4 குரூப் 1 ஒரு மாதிரி குழப்பமாக வந்து போய்கிட்டு இருக்கும். ஸோ அப்ளை பண்ண விரும்புகிறவங்க சீக்கிரமாக அப்ளை பண்ணி முடிச்சா பெட்டராக வந்திருக்கும். ஓகே ரைட், பார்க்கலாம். அண்ட் குரூப் 1க்கான 60 டேஸ் ஒரு ஸ்பீட் கிராஷ் கோர்ஸ் நம்ம வந்து ஓப்பன் பண்ணியிருக்கோம். வித் எல்லா சிலபஸ் நம்ம கவர் பண்ணிடலாம். டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். சரிங்க, பார்க்கலாம். ஓகே, ஸோ நான் இங்கே கொண்டு வந்திருக்கேன். இதுதான் குரூப் 1ஓட ப்ரிலிம்ஸ் சிலபஸ் இல்லையா? ஸோ இங்கே எக்ஸ்க்ளூசிவாக ப்ரிலிம்ஸ்க்காக மட்டும்தான், அதாவது மெயின்ஸ் இருக்கா, ப்ரிலிம்ஸ் இருக்கா, இன்டர்வியூ இருக்கா, அதை ஓரமாக எடுத்து வச்சுருங்க. இந்த 60 நாட்கள் எக்ஸ்க்ளூசிவாக ப்ரிலிம்ஸை மட்டும் நம்ம ஃபோக்கஸ் பண்ணால் நல்லா வந்து கிராக் பண்ண முடியும். ஓகே ரைட், பார்க்கலாம். ஸோ என்ன படிக்கலாம், எப்படி படிக்கலாம், எங்கிருந்து படிக்கலாம், படித்தா கிளியர் ஆகுமா ஆகாதா, பண்ணலாமா பண்ண வேணாமா, எல்லாமே தாண்டி ஃபர்ஸ்ட் திங் ரொம்ப சிம்பிளாக வச்சுக்கோங்க. காம்ப்ளிகேட் பண்ண வேண்டாம். எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் சிம்பிளாக கொண்டு போனால் பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரி படிங்க. எனக்கு எதுவும் இல்லை அப்படின்ற மாதிரி படிங்க. நிச்சயமாக ஒரு பாசிட்டிவான ரிசல்ட் நமக்கு வந்து கிடைக்கும். அடிக்கடி சொல்கிற விஷயம், இது போட்டித் தேர்வு. இஸ் ஆல் அபவுட் கான்ஃபிடென்ஸ். உங்களோட நம்பிக்கை, தைரியம் எந்த அளவுக்கு இருக்கோ அதுதான் ரிசல்ட்டை வந்து கொடுக்கும். படிக்கிற எல்லா விஷயம் எக்ஸாமில் வந்துடுமா? சத்தியமாக வராது. அப்போ அந்த எக்ஸாம் ஹாலில் ஒரு கொஸ்டினை எப்படி நம்ம ஃபேஸ் பண்ணுறோம் அதை பேஸ் பண்ணி தான் ரிசல்ட் வந்து வரும். ஓகே, அண்ட் நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணும் போது யாருமே எவ்வளோ பெரிய அகாடமி எங்கே படிச்சிருந்தாலும் 100% சிலபஸ்லாம் கவர் பண்ண முடியாது. எவ்வளோ படித்தாலும் ஒரு 10 கேள்வியில் 4 கேள்வி அடிவாங்க தான் செய்யும். அதை ஃபுல்லாலாம் கவர் பண்ண முடியாது. இப்போ ப்ரிப்பேர் பண்ணும் போது இதை படிக்கல, இதை விட்டுட்டோம், இதையும் படிக்கணும், அதையும் படிக்கணும், ஃபுல்லாக கவர் பண்ணணும், அந்த மைண்ட் செட்டுக்கு போகாதீங்க. நமக்கு தேவை ஃபுல் மார்க் இல்லை, பாஸ் மார்க் மட்டும்தான். கட் ஆஃபுக்கு என்ன வேணுமோ அது வரைக்கும் வந்து ஃபோக்கஸ் பண்ணுங்கள். போதுமானதாக வந்திருக்கும். இவன் கவர் பண்ணிட்டான், நான் கவர் பண்ணல, அவன் மார்க் எடுத்துருவானோ, அந்த ஆங்கிளில் போகாதீங்க. நமக்கு என்ன பண்ணணுமோ அதை மட்டும் ஸ்ட்ராங்காக பண்ணுங்கள். ஒரு டாபிக் படித்தாலும் அதை தெளிவாக கிளியராக நிதானமாக படிங்க. எல்லாமே கவர் பண்ணணுன்னு வேகமாக நீங்கள் ஓடனா எதுவுமே நீங்கள் முடிக்க முடியாமல் போயிடும். ஸோ நின்று நிதானம் படிங்க. 100%லாம் முடிக்க முடியாது. எண்டாவது நீங்கள் முடிக்கும் போது ஓகே பாலிட்டியில் ஒன்று படிக்கல, ஜியாகிரஃபி ஒன்று படிக்கல, எல்லா சப்ஜெக்ட்லையுமே பெண்டிங் இருக்கதாங்க செய்யும். கவர் பண்ண மாதிரி இருக்கும், பண்ணாத மாதிரி இருக்கும். அதை நினச்சி மனசை உடையக்கூடாது. எல்லாருக்குமே அப்படி தான், உங்களுக்கு மட்டும் இல்லை. ஓகே சரி, பார்க்கலாம். ஃபர்ஸ்ட்டு இந்த 2 மந்த் ப்ரிப்பரேஷனில் நீங்கள் ஸ்ட்ராங்காக வச்சுக்கணும். அதை லாஸ்ட் ஒரு 1 மந்த்தோ 50 நாள் நீங்கள் மைண்டில் வைக்க வேண்டியது உங்களோட கட் ஆஃப். இப்போ குரூப் 1 பொறுத்த வரைக்கும் 150 கேள்விகள் 200க்கு. இதை மைண்டில் ஸ்ட்ராங்காக வந்து வச்சுக்கோங்க. இது கட் ஆஃப் வந்து மாறலாம், கம்மியாகலாம், கூடலாம், அதெல்லாம் வந்து ஓகே. பட் இப்போது டிஃபால்ட்டாக ஒரு 150 கேள்விகள் இதை போட்டால் நான் எக்ஸாம் கிராக் பண்ணலாம், அந்த மைண்ட் செட்டுக்கு முதல்ல வாங்க. அப்போ என்ன ஆகிடுச்சு, ஒரு 50 கேள்விகள் நான் அட்டன் பண்ணலனாலும் தப்பாக போட்டாலும் எக்ஸாம் கிராக் பண்ணலாம். ஒரு பாசிட்டிவ் மைண்ட் செட். கட் ஆஃப் வந்து கேஸ்ட் பேஸ் பண்ணி மாறும், கொஸ்டின் பேஸ் பண்ணி மாறும், எல்லாம் வந்து ஓகேங்க. அதெல்லாம் எப்போ வர போகுது, 2 மாதத்துக்கு அப்புறம் ஜூன் 15 ஈவினிங் தான் உங்களுக்கு தெரிய வரும். இப்போ தெரிய போகிறதில்ல. இப்போ நீங்கள் பண்ண வேண்டிய விஷயமே இதை மைண்டில் ஃபிக்ஸ் பண்ணுங்கள். 150 கேள்விகள் நான் போட்டால் வந்து போதும். அப்போ 50 கேள்விகளில் நான் போடலாலும் கிளியர் பண்ணலாம். ஒரு பாசிட்டிவான மைண்ட் செட்டை உள்ளே கொண்டு வந்துடணும். முடிச்சு போச்சா? இது வந்து மோட்டிவேஷனுக்காகலாம் இல்லை, இதான் ரியாலிட்டி. இப்படி கொண்டு போனால் தான் ஒரு போட்டி தேர்வை ஸ்ட்ராங்காக நீங்கள் அணுக முடியும். ஓகே ரைட். ஸோ அடுத்து இதை எழுதி வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு நான் எந்த சப்ஜெக்ட் ஃபஸ்ட்டு படிக்கணும், எதுக்கு நான் வந்து கொடுக்கணும். ஓகே, இங்கே 50 கேள்வி இருக்குது, இதை ஃபஸ்ட்டு படிக்கணும். 40 இருக்குது, இதை ஃபஸ்ட்டு படிக்க போகிறேன். இங்கே 40 இருக்குது, இதை ஃபஸ்ட்டு படிக்க போகிறேன். இந்த மாதிரி வந்து மாறி மாறி வந்து போகாதீங்க. உங்களுக்கு எது பெஸ்ட்டோ அதான் வந்து பண்ணணும். நான் சொல்கிற ஆங்கிள் ஃபர்ஸ்ட் என்னென்னா, நீங்கள் எல்லாருமே நீங்கள் ஜிஎஸ்சில் ஸ்ட்ராங்காக இருக்கலாம், வீக்காக இருக்கலாம், வாட் எவர், இதை தான் ஃபஸ்ட் நீங்கள் வந்து பார்க்கணும். யார்? மேக்ஸு. 25 கேள்விகள். இங்கே மேக்ஸிமம் 23 கேள்வி நீங்கள் ஸ்ட்ராங்காக போடுற மாதிரி வந்துருக்கணும். எதுக்காக நான் மேக்ஸை ஃபஸ்ட்டு பார்க்க சொல்கிறேன். இப்போ ஜியாகிரஃபியில் ஒரு 10 கேள்வி இருக்குது. நம்ம 10th புக்கை படிக்கிறோம், 12th புக்கை படிக்கிறோம், வெளியிருந்து படிக்கிறோம், டிகிரி லெவல் புக்கை படிக்கிறோம். எவ்வளோ படித்தாலும் அந்த 10 கேள்விகளை டேட்டா கேட்பாங்க, ஃபேக்ட்ஸ் கேட்பாங்க, ஒரு மேப் பெஸ்ட் கேட்பாங்க, கொஞ்சம் அடி வாங்குற மாதிரி வந்திருக்கும். ஓகே, இப்போ அந்த 10ல் தெரிஞ்ச கேள்வி தப்பாக சான்ஸ் இருக்கானா? சத்தியமாக சான்ஸ் இருக்குது. பட் மேக்ஸ் பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஸ்ட்ராங்காக ப்ரிப்பேர் பண்ணிட்டா கரெக்டான ஃபார்முலா, கரெக்டான ஷார்ட் கட்டு, கரெக்டான ஜம்ப் கட்டு, ஒரு ட்ரிக்ஸோட கரெக்டாக ப்ரிப்பேர் பண்ணிட்டே இருந்தால் இந்த 2 மாதம்
டெய்லி 1 ஹவர் மேக்ஸ் நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணும்போது எப்படி கேட்டாலும் அந்த 25ல் 23 போடுற மாதிரி ஸ்ட்ராங்காக அந்த ஃபார்முலாஸ் எழுதி வச்சு டிப்ஸை வச்சு ஃபுல்லாக வந்து படிச்சுட்டா 23 கொஸ்டின் ஸ்ட்ராங்காக கையில் கிடச்சிடும். அந்த 23 நீங்கள் போடும்போது ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு நம்பிக்கை அதிகமாகும், நல்லாவே நீங்கள் பண்ண முடியும். டெய்லி 1 ஹவர் நீங்கள் மேக்ஸ் படிக்க ஓகேவா, அட்லீஸ்ட் ஒரு சப்ஜெக்ட் நம்ம ஸ்ட்ராங்காக ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டு இருக்கோம், மைண்ட் செட்டுக்கு மைண்டு வந்துடும், உங்களுக்கு நம்பிக்கை கிடைக்கும், எக்ஸாம் இன்னும் நீங்கள் பெட்டராக வந்து ப்ரிப்பேர் பண்ண முடியும். ஓகே, ஃபஸ்ட் இங்கே போக வேண்டியது மேக்ஸ் தான், அதுக்கப்புறம் தான் மற்ற விஷயங்கள். மேக்ஸ்க்கான சோர்ஸ் என்ன, உங்கள் கையில் சோர்ஸ் இருக்கும், அது ஒன்று பார்த்துருப்பீங்க. இன்னொன்று ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர். ப்ரோ டஃப்பாக கேட்குறாங்க படிக்கலாமா? சத்தியமாக சொல்கிறேன், ப்ரீவியஸ் இயர் பேப்பர் நிச்சயமாக தேவை. மினிமம் லாஸ்ட் 10 வருஷம் 2014 24 வரைக்கும் கேட்கப்பட்ட எல்லா எக்ஸாம்ஸும் குரூப் 1, குரூப் 2, குரூப் 3, குரூப் 4, குரூப் 7, குரூப் 8 எல்லாமே எடுத்துக்கோங்க, எல்லாமே சால்வ் பண்ணுங்கள். எல்லாம் லாஸ்ட்டு குரூப் 1லாம் பார்க்கும்போது நீங்கள் 50 கேள்விகிட்ட கேட்டிருந்தாங்க ஒரு 2 இயர்ஸ் 3 இயர்ஸ் பேக்கில் வரும்போது. அது மாதிரி எல்லாத்தையும் வந்து இப்படி எடுங்க, எல்லாமே நீங்கள் ப்ராப்பராக கொண்டு போனால் எக்ஸாம்ஸ் நல்லா பண்ண முடியும். இதான் உங்களுக்கான மேக்ஸ். ஓகே ரைட். அடுத்தது நான் என்ன வந்து பண்ணணும், எந்த சப்ஜெக்ட் நான் வந்து ஆரம்பிக்கலாம்? இங்கே 50 கொடுத்துருக்காங்க, நான் ஃபஸ்ட் இதை வந்து ஆரம்பிக்க போகிறேன், அந்த மாதிரி வந்து நிறைய பேர் யோசிக்கிறாங்க. அப்படி வந்து போக வேண்டாம். எப்போவுமே நான் டிஎன்பிசியில் சொல்கிறது பாலிட்டி வந்து கொண்டு போவாங்க. ஏன் அப்படின்னா பாலிட்டி ஆல்மோஸ்ட் ஈஸியாக இருக்கிற ஒரு சப்ஜெக்ட். நிறைய நீங்கள் படிக்கிற மாதிரி இருக்கும், ஆனால் எப்படி பார்த்தாலும் ஒரு 80% சரியாக போடுற மாதிரி வந்திருக்கும். பாலிட்டியில் அடி வாங்கினா எல்லா சப்ஜெக்ட்டுமே அடி வாங்குற மாதிரி தான் அங்கே ஆகும். ஹிஸ்ட்ரியோ, ஜாகிரஃபியோ, எக்கனாமியோ அடி வாங்குற மாதிரி தான் வந்திருக்கும். ஏன்னா பாலிட்டி கொடுக்குற அந்த குஷன் யாருமே வந்து கொடுக்க மாட்டாங்க. நீங்கள் வேணால் எல்லா பேப்பரும் எடுத்து பாருங்கள், அந்த பாலிட்டி கொஸ்டின் பார்க்கும் போதே நம்ம மூஞ்சிக்கு ஒரு மாதிரி ஒரு பிரைட்டாக வந்து மாறும். அது பிரைட்டாக மாறும் போது அந்த நம்பிக்கை அதிகம் நம்மளுக்கு வந்து இருக்கும். ப்ளஸ் இங்கே பார்க்கலாம், எக்கனாமியும் அட்மினிஸ்ட்ரேஷனும் சேர்ந்த 50 கேள்வி. இது மட்டுமே 50 கிடையாது. எக்கனாமி 40 கேட்டு இங்கே 10 கேட்கலாமாண்ணா? கேட்கலாம், சான்ஸ் இருக்குது. இல்லை இதை மட்டுமே 50 கேட்கலாமாண்ணா? கேட்கலாம், சான்ஸ் இருக்குது. எப்படி வேணால் மாறலாம். பட் பாலிட்டியில் முழுமையாக 40 கேள்வி கொடுத்துருக்காங்க. ரைட். இப்போ தமிழ் சொசைட்டி 40 கொடுத்துருக்காங்கன்னா இது ரொம்ப கஷ்டம். இதை கம்பேர் பண்ணும்போது தமிழ் சொசைட்டி கஷ்டமான ஒரு விஷயம். பட் பாலிட்டி மற்ற எல்லாமே கம்பேர் பண்ணும்போது ஈஸியான ஒரு சப்ஜெக்ட். பாலிட்டி நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணுங்கள் ஃபஸ்ட்டு. இப்போ மேக்ஸில் ஒரு 23 கையில் வந்து கொண்டு வந்துட்டோம். பாலிட்டி 40 கேள்வி இருக்குது. முட்டி மோதி போட்டால் கூட 30 சரியாக வந்து போட முடியுங்க, சாலிடாக வந்து போட முடியும். ஸோ 53 கேள்வி நம்ம கையில் வந்திருக்கு. நம்ம எவ்வளோ டார்கெட் வச்சுருந்தோம்? மொத்தம் 150 வச்சுருந்தோமா? இல்லை 53 நம்ம கையில் வந்து கிடச்சாச்சு. இன்னும் 97 தான் நமக்கு வந்து வேணும் இல்லையா? இப்போ இந்த ஆங்கிளில் கொண்டு போகும்போது உங்களுக்குன்னு ஒரு பிளானை வந்து போட்டுக்கோங்க. 25ல் 23 ஓகே முடிஞ்சு போச்சு. நெக்ஸ்ட்டு 40ல் ஒரு 30க்கு மேலே வந்து போட முடியும். அதாவது கரண்ட் அஃபேர்ஸ்லாம் மிக்ஸ் பண்ணாமல் கொஞ்சம் அழிவாங்க செய்யலாம். பட் பாலிட்டி ப்ராப்பராக 6-12 ஃபுல்லாக படிச்சுட்டு தமிழ் மீடியம் இங்கிலீஷ் பப்ளிகேஷன், இங்கிலீஷ் மீடியமாக லட்சுமிங்க அந்த உங்கள் சோர்ஸு இதை கரெக்டாக நீங்கள் முடிச்சிடணும். ஃபஸ்ட்டு மேக்ஸு, அடுத்து பாலிட்டி. இந்த ஆர்டரில் முடிச்சிட்டாலே 65 கேள்விகளில் 53 கேள்விகள் நல்லாவே போடலாம். இன்னும் நல்லா பண்ணால் 55 கூட நீங்கள் வந்து போட முடியும். ஓகே, அப்போ நம்ம கையில் இருக்கிறது 97 மட்டும்தான். இது நம்ம வந்து எடுத்துட்டோம். அப்போ ஒரு 50க்கு மேலே நம்ம நல்லா போடுறோம்னா நம்மளுக்கு நம்பிக்கை நம்ம மேலே வந்து வந்துடும். சரியா? அதுக்கப்புறம் நீங்கள் போக வேண்டியது தான் இந்த எக்கனாமியும் இந்த அட்மினிஸ்ட்ரேஷனும். ரைட். இதில் நீங்கள் ஃபோக்கஸ் பண்ண வேண்டியது ஃபர்ஸ்ட் திங், செமஸ்டர் புக்கில் கவர் பண்ணுற விஷயங்களை முழுமையாக நீங்கள் வந்து முடிக்கணும். இதை படிக்கும் போது தமிழ் சொசைட்டியில் திருக்குறள் ஒரு ஏரியா வந்துருக்கு. திருக்குறள் இல்லையா? 40 கேள்விகளில் மினிமமாக ஒரு 5-6 கேள்விகளால் 10 கூட வந்து வரலாம். பட் நம்ம கம்மியாக பார்த்துப்போமே, ஒரு 5-6 கேள்விகள் திருக்குறள் அங்கே வந்து கேட்பாங்க. 60 நாட்கள் இருக்குது. டெய்லி 3 திருக்குறள். இதை வந்து நீங்கள் மொத்தமாக எடுத்து வச்சா படிக்க முடியாதுங்க. டெய்லி 3 படிங்க. டெய்லி 3 படித்தா 150க்கு மேலே வந்து படிச்சிடலாம். காலையில் 1, மதியானம் 1, நைட்டு 1. காலைல சாப்பிட்டதுக்கப்புறம் ஒரு வேளைக்கு மாத்திரை போடுற மாதிரி ஒரு குறள், மதியானம் சாப்பிட்டதுக்கப்புறம் ஒரு வேளை மாத்திரை மாதிரி ஒரு குறள், நைட்டு 1. டெய்லி 3 குறள் நீங்கள் படிச்சிட்டாலே போதும். எப்படி கேட்டாலும் அதை நீங்கள் அடிச்சிடலாம். ஃப்ளூக்லேயோ இல்லைனா உங்களுக்கு ஒரு எலிமெண்ட்லேயோ சூப்பராக போட முடியும். ப்ளஸ் இந்த பட்ஜெட்டில் கேட்கப்பட்டிருக்க குறள், அந்த எக்கனாமிக் சர்வேல வந்திருக்க திருக்குறள், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ஃபாலோ பண்ணும்போது தாராளமாக நீங்கள் வந்து போட முடியும். டெய்லி கொஞ்சம் கொஞ்சமாக படிக்கிற மாதிரி நீங்கள் பார்த்துக்கணும். மொத்தமாக பார்த்துக்கலாம். லாஸ்ட் ஒரு வாரம் மொத்தமாக நான் படிக்க போகிறேன் அப்படிலாம் படிக்க முடியாது. டெய்லி கொஞ்சம் கொஞ்சமாக பண்ணுங்கள், ஈஸியாக வந்து கொண்டு போயிடலாம். அப்போ அங்கேயே உங்களுக்கு ஒரு 10 கேள்வி கிட்டே வந்து இப்போ நகை செட் ஆகிடும். இந்த பட்ஜெட்டில் கேள்வி கேட்பாங்க. பட்ஜெட் நம்ம வந்து போட்டிருக்கோம், ஃபுல்லாக செக் பண்ணுங்கள். அக்ரி பட்ஜெட் நிறைய வந்து கொடுத்துருக்காங்க. எக்கனாமிக் சர்வே. ஸோ பட்ஜெட், எக்கனாமிக் சர்வே அண்ட் அக்ரிகல்ச்சர் பட்ஜெட் பேஸ் பண்ணி ஒரு 200 கேள்விகள் டெஸ்ட் நம்ம ரெடி பண்ணியிருக்கோம். அந்த டெஸ்ட் நான் வந்து கொடுக்குறேன், அதை கரெக்டாக வந்து ஃபாலோ பண்ணுங்கள். நிச்சயமாக கொஸ்டின் அங்கே வந்து ரிப்பீட் ஆக தான் செய்யும். ரைட். இந்த மாதிரி ஒரு மிஸ்லன்ஸாக நீங்கள் படிச்சிங்க அப்படின்னா பெட்டராக வந்திருக்கும். ஓகேவா? இப்போ பாலிட்டியை முடிச்சுட்டு இந்த எக்கனாமியும் இந்த சொசைட்டியும் படிக்கும் போது ஃபஸ்ட் இதுக்கான அதிகமான ஃபோக்கஸை கொடுத்துட்டு இந்த ஏரியாவில் திருக்குறளுக்கு ஃபஸ்ட்டுக்கான முக்கியத்துவம் அங்கே வந்து கொடுக்கணும்.
அதுக்கப்புறம் தான் மற்ற விஷயம் வந்து போகணும். ஓகேவா? இதில் நான் ஒட்டுமொத்தமாக சொசைட்டி படிக்க போகிறேன் அந்த மாதிரி இறங்காதீங்க. டாபிக் வைஸாக வந்து பிரிச்சுக்கணும். அப்படி பிரித்தா தான் பெட்டராக வந்து பண்ண முடியும். ஓகே, இப்போ என்ன படிச்சிருக்கோம்? ஸோ மேக்ஸ் வந்து ஓவர், ஓரம் எடுத்து வச்சிடலாம். பாலிட்டியும் ஃபஸ்ட் எடுத்துட்டோம், ஓவர். இந்த இடத்துல இது சொன்னேன்னா எக்கனாமியும் சொன்னேன், சொசைட்டியும் சொன்னேன். ஜியாகிரஃபி இருக்குல்ல, இதுக்கு முக்கியத்துவம் கொடுங்க. 10 கேள்வி தான் இருக்குது. இதை ஏன் நான் வந்து படிக்க சொல்கிறேன் அந்த மாதிரி கேட்கலாம். இந்த 10 கேள்விக்கு நீங்கள் எல்லா ஜியாகிரஃபியும் படிக்க வேணாம். நான் சொல்கிறது அதிகமாக ஃபோக்கஸ் பண்ணுங்கள். மேப் சம்மந்தப்பட்ட விஷயங்கள். ஓகேவா? 10th புக் இருக்குல்ல, 10th புக்கு அங்கே கொடுத்துருக்க நேஷ்னல் பார்க்கு, வைல்ட் லைஃப் சாங்சுரி, ரிவர்ஸு, இந்த ரிவர்ஸ்க்கான ட்ரிபியூட்ரி, அதாவது ஆறுகள், துணை ஆறுகள், கிளை ஆறுகள் வரும்ல, அதுக்கான ட்ரிபியூட்ரிஸு, அப்புறம் தெர்மல் பவர் ஸ்டேஷனு, டூரிசம் எந்தெந்த ஏரியாவில் வந்து இருக்குது, என்னென்ன வாட்டர் ஃபால்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க, ட்ரைபல்ஸ் எந்த ஏரியாக்கெல்லாம் வந்து இருக்கிறாங்க, தமிழ்நாட்டில் எவ்வளோ பேர் வந்து இருக்கிறாங்க, எந்த டிஸ்ட்ரிக்டில் யார் அதிகமாக வந்து இருக்கிறாங்க, என்ன ரிசோர்ஸ் அதிகமாக வந்து இருக்குது. இந்த ஆங்கிளில் மேப் பேஸ் பண்ணி கொஸ்டின் பார்த்து வச்சுக்கோங்க. 10ல் 4 கேள்வி மேப் பேஸ் பண்ணி வரும். இந்த 4 லட்டு மாதிரி நீங்கள் போட்டு வரலாம். ஈஸியாக தான் கேட்டு வச்சுருப்பாங்க. தாமிரபரணி யார் கேட்பாங்க, பாலாறு கேட்பாங்க, பெண்ணை யார் கேட்பாங்க. இந்த மாதிரி ஒரு பேசிக்காக இப்போ இந்த ஃப்ளட் வந்ததில்ல, அதை பேஸ் பண்ணி கேள்வி இங்கே வந்து ரைஸ் ஆகலாம். பட்ஜெட்டில் நிறைய இந்த ஆறுகள் பற்றி கொடுத்துருந்தாங்க, ரிவர் பெட் பற்றி கொடுத்துருந்தாங்க. அந்த ஆறுகள் ஓரமாக நாங்கள் வந்து இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வந்து நான் கொண்டு வர போகிறோம், பெரிய பெரிய பீச் மாதிரி ரெடி பண்ண போகிறோம், பீச் வந்து ப்ளூ சிட்டியாக வந்து மாற்றுறோம் அப்போல்லாம் வந்து சொல்லியிருந்தாங்க, ப்ளூ பீச் சொல்லியிருந்தாங்க. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ஒரு 6 பீச் வந்து சொல்லியிருப்பாங்க. அந்த 6 பீச் அதுக்கான லொக்கேஷன் அதை நம்ம வந்து பார்த்துருக்கணும். சில ரிவர் பெட்டில் என்ன பண்ண போகிறாங்க, அந்த நகரம் படிக்கட்டுகள் அந்த மாதிரிலாம் சொல்லியிருந்தாங்கல்ல. இந்த மாதிரி விஷயங்கள்லாம் அதை நீங்கள் வந்து படித்து வச்சுருக்கணும். ஸோ இந்த மாதிரி மட்டும் செலக்டிவாக கவர் பண்ணால் கூட ஒரு 4-5 கேள்விகள் சூப்பராக நீங்கள் வந்து போட முடியும். ஸோ ஃபுல் சிலபஸ் கவர் பண்ண முடியனாலும் இந்த ஆங்கிளில் அதை நீங்கள் வந்து கொண்டு போகணும். ஓகே, அப்போ ஜியாகிரஃபியில் அது வரைக்கும் மட்டும் போதுமானு கேட்டால் எஸ். இப்போ லாஸ்ட் டைமில் இதை ஃபஸ்ட்டு முடிங்க, அதுக்கப்புறம் அங்கே வந்து பார்த்துக்கலாம். ஓகே, அடுத்தது ஐஎன்எம் ஹிஸ்ட்ரி பொறுத்த வரைக்கும் ஹிஸ்ட்ரி பார்த்துருக்குல்ல, அதாவது முகல்ஸு, டெல்லி சுல்தானு, மராத்தாஸு, விஜயநகரா, இது எல்லாத்துக்கும் யார் வேணும்னா இவங்க மட்டும்தான் வேணும். யார்? ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர், இது மட்டும் போதும். லாஸ்ட் மினிமம் 10 வருஷம் எல்லா எக்ஸாம்ஸும் கரெக்டாக சால்வ் பண்ணுங்கள். ஐஎன்எம்க்கும் அந்த ஹிஸ்ட்ரிக்கும் ரெண்டுமே சேர்த்து ப்ரீவியஸ் இயர் பேப்பரை நல்லா வந்து படிங்கன்னா கேட்குற கேள்வி கம்மி. இப்போ குரூப் 4ல் 10 தான் வருது, குரூப் 2ல் குரூப் 1ல் 25 கிட்டே வருதுனாலும் மிக்ஸ் பண்ணி தான் வந்து கேட்க போகிறாங்க. இதுக்கு ப்ரீவியஸ் இயர் பேப்பரை மட்டுமே சால்வ் பண்ணால் போதுமானா தாராளமாக போதும். இந்த செமஸ்டர் புக் நீங்கள் ஆல்ரெடி படிச்சிருப்பீங்க. படிக்காதவங்க ஜஸ்ட் ரிவைஸ் பண்ண 10th புக்கோ 12th புக்கோ வந்து போதும். டிகிரி லெவல் இப்போ படிக்க முடியுமான்னு கேட்டால் ஏகப்பட்ட விஷயம் வந்து படிக்கணும், கவர் பண்ண முடியாது. அப்போ என்ன பண்ணலாம், ப்ரீவியஸ் இயர் பேப்பரை நல்லா ஸ்ட்ராங்காக படிச்சுட்டா மினிமம் 25 கேள்விகளில் 14-15 கேள்விகள் நிச்சயமாக நீங்கள் போட முடியும். ஏன்னா அந்த ஹிஸ்ட்ரி பார்ட், அந்த முகல்ஸு, டெல்லி சுல்தான், மராத்தாஸு, விஜயநகரா, ஐவிசி, இந்த மாதிரி ஏரியாக்களில் நிறைய டாப்பிக்லாம் வந்து கிடையாது, கொஞ்சமாக இருக்கிறதுனால கேட்டது தான் வேறு மாதிரி வந்து கேட்பாங்க. அதை ஃபுல்லாக வந்து படிச்சுக்கோங்க. ப்ரீவியஸ் இயர் பேப்பர் எப்படி படிக்கலாம் நான் வீடியோ வந்து கொடுக்குறேன், மேக் பண்ணி வச்சுருக்கேன், அதை வந்து பார்த்துக்கோங்க. அதை ஃபாலோ பண்ணால் போதுமானதாக வந்திருக்கும். ப்ளஸ் கரண்ட் அஃபேர்ஸில் அகழ்வாய்வுகள் என்னெல்லாம் வந்து கொடுத்துருக்காங்க எஸ்கவேஷனில், இது வந்து தமிழ் சொசைட்டிலே வந்து வரலாம், ஹிஸ்ட்ரி பேஸ் பண்ணியே வந்து வரும். ஏன்னா பட்ஜெட்டில் இரும்பை பற்றி பேசியிருந்தாங்க, தங்கம் பற்றி பேசியிருந்தாங்க, காட்டன் பற்றி பேசியிருந்தாங்க. இது எல்லாமே ஏன்ஷியன்ட்களை கவர் பண்ண ஹிஸ்ட்ரி கவர் பண்ணுற விஷயம் தான். அப்போ இந்த மாதிரி லிங்க் பண்ணி படித்தா பெட்டராக வந்து இருக்கும். இதுக்கு ப்ரீவியஸ் இயர் பேப்பர் மட்டுமே போதுமானதாக வந்திருக்கும். ஓகே, ஸோ இந்த ஆர்டர் வந்து போங்க. மேக்ஸு, பாலிட்டி, அட்மினிஸ்ட்ரேஷன் அண்ட் திருக்குறள் அந்த ஆரம்பிக்கிற மாதிரி இருக்கணும். அதுக்கப்புறம் ஜியாகிரஃபி மேப் பேஸ்டு, ஹிஸ்ட்ரி அண்ட் ஐஎன்எம்மில் ப்ரீவியஸ் இயர் பேப்பர். இது ஒரு ஃபஸ்ட்டு 30-40 டேஸில் இந்த ஆர்டர் நீங்கள் போயிட்டாலே இந்த 150 கேள்வி இருக்குல்ல, நம்ம ஆல்ரெடி எதுவுமே கவுண்ட் பண்ணாமே 55 கிட்டே வந்து பார்த்துருந்தோம். பேலன்ஸ் இருக்கிற ஒரு 95 கேள்வியில் இந்த ஒரு 1.5 மாதம் நீங்கள் ஸ்ட்ராங்காக நம்ம நான் சொன்ன ஆர்டர் நீங்கள் கொண்டு போனாலே 75க்கு மேலே வந்துடும், நிச்சயமாக வந்துடும். ஓகே, அப்போது நம்பிக்கையாக ப்ரிப்பேர் பண்ணுங்கள். வருமா வராதான்னு கேட்டால் யோசிக்கும் போது வராதுனாங்க தோணும் சத்தியமாக, ஆனால் ப்ரிப்பேர் பண்ணுங்கள், அதான் வந்து முக்கியம். ஸோ ஃபர்ஸ்ட் நீங்கள் கொடுக்க வேண்டிய ப்ரிஃபரன்ஸே இவங்க தான். எல்லாருமே யோசிக்கிறது ப்ரிலிம்ஸில், மெயின்ஸில், இல்லை மற்ற விஷயங்களில் குரூப் 1ல் சமச்சீர் மட்டும் போதாது, சமச்சீர் மட்டும் போதாது. ஆமாங்க, சமச்சீர் மட்டும் போதாது, அதுக்கு சமைச்சு படிக்காமல் போகக்கூடாதுல்ல. பெரிய பெரிய புக்ஸ்லாம் நீங்கள் படிக்கிறீங்க எல்லாம் வந்து ஓகே, பட் இதான் வந்து இம்பார்ட்டன்ட். இதை முடிச்சுட்டு போங்க. இந்த 150 கேள்விகளில் சாலிடாக 100 கேள்விகள் நீங்கள் ஃபேஸ் பண்ண முடியுமானா 100% ஃபேஸ் பண்ண முடியும். உங்களுக்கு டவுட் இருக்கா, லாஸ்ட் இயர் பேப்பர் எடுங்க, 100 கேள்வி நம்ம சமச்சீர் பேஸ் பண்ணி முடிக்கலாம். இதை முடிச்சிருங்க. அந்த 1 மாதம் டைமில் இதை ஃபுல்லாக முடிச்சுட்டு லாஸ்ட் 1 மந்த் டைமில் அடிஷ்னலாக ஒரு ஸ்பெக்ட்ரம் புக்கு, லக்ஷ்மிகாந்த் புக்கு, என்ன டிஃப்ரென்ஸ் வந்து தேவைப்படுது, எக்ஸ்ட்ரா என்ன வருதோ அது எல்லாமே கவர் பண்ணலாம். பட் இதை ஒன்ஸ் படிக்க நீங்கள் என்ன பண்ணணும், வித் ப்ரீவியஸ் பேப்பரோடு கொண்டு போகணும். அப்போ தான் சரியாக வந்திருக்கும். யாருமே அதை பண்ண மாட்டோம். நம்ம டெஸ்ட் பேட்ச் போட்டு பார்க்குறோம், ஒரு அகாடமிக் ஜாயின் பண்ணுறோம், எல்லாம் வந்து ஓகே.
பட் இவங்களை கவர் பண்ணுங்கள், இதுதான் வந்து இம்பார்ட்டன்ட். டைரெக்டாக கேட்கலனாலும் அந்த ஒரே மாதிரி தான் கொண்டு வருவாங்க. ஃபண்டமெண்டல் ரைட்டா, லாஸ்ட் டைம் ஆர்டிக்கல் நம்பர் கேட்டிருப்பாங்க, இந்த வருஷம் ஆர்டிக்கலுக்கான விளக்கம் கேட்டிருப்பாங்க, அடுத்த வருஷம் அது மாறும். இப்போ இந்த கவர்னரை பற்றி ஒரு கேஸ் வந்து இப்போ நகை போயிருக்கு. எல்லா வருஷமும் கவர்னர் கேள்வி கேட்குறாங்க இல்லையா? கவர்னர் யார் அப்பாயின்ட் பண்ணுறா, என்ன ஆர்டிக்கல், என்ன பார்டனிங் பவர், பில்லு யார் பாஸ் பண்ண எல்லாமே கேட்குறாங்களா? இப்போது கரண்ட் ஆஃபீஸில் வந்துருக்கு என்ன பண்ணுவாங்க, இன்னும் அடிஷ்னலாக வந்து கேட்பாங்க. நம்ம என்ன பண்ணோம், அந்த கேஸை மட்டும் படிக்காமல் கவர்னர்னா யார், யார் அப்பாயின்ட் பண்ணுவா, என்ன ஏஜ், எத்தனை டேர்ம், இந்த மாதிரி முழுமையாக ப்ரிப்பேர் பண்ணுறா பெட்டராக வந்திருக்கும். சிம்பிளாக வச்சுக்கோங்க, ப்ரிப்பரேஷன் சிம்பிளாக கொண்டு போனால் பெட்டராக வந்திருக்கும். ஸோ கொடுக்க வேண்டிய இம்பார்ட்டன்ஸே இந்த 3 தான். அதில் ஃபர்ஸ்ட் நீங்கள் பண்ண வேண்டியது ப்ரீவியஸ் பேப்பர் ஃபார் ஜிஎஸ், ப்ரீவியஸ் பேப்பர் ஃபார் மேக்ஸை ஸ்ட்ராங்காக பண்ணிட்டா ஆல்மோஸ்ட் நல்லா வந்து பண்ண முடியும். அண்ட் டாபிக்ஸில் சிலபஸ் வைஸாக சமைச்சரை பேஸ் பண்ணி முக்கியத்துவம் கொடுத்து முடிச்சுட்டு அதுக்கப்புறம் அடிஷ்னலாக வெளியே நீங்கள் புக்கை வந்து பார்க்கலாம். இப்போ இந்த புக்ஸ்லாம் வந்து இருக்குது இல்லையா? இப்போ இந்த புக்ஸில் நீங்கள் மார்க் பண்ணி வச்சுருக்கலாம். எல்லாமே படிக்கணுமானா எஸ் நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணி தான் ஆகணும். பட் அதெல்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து படிங்க. ஓகேவா? படிக்கும் போதே டாபிக் வைஸாக இந்த டாபிக் நான் வந்து படிச்சிருக்கேன், ப்ரீவியஸ் எப்படி வந்து கேட்டிருக்காங்க, ஆன்சர் பண்ண முடியுதா? இப்போது டிபிஎஸ்பி இருக்குது, ஓகே, ஃபுல்லாக நீங்கள் வந்து முடிச்சிட்டீங்க. லாஸ்ட் ஒரு 10 இயர் பேப்பர் எடுத்துக்கோங்க, எப்படி கேட்டிருக்காங்க, சால்வ் பண்ண முடியுதா? ஓகே, கிளிக்கு, முடிச்சு போச்சு. இப்போ ரிவால்ட் வந்து படிக்கிறீங்க, ஓகே, ஒரு ஃபுல்லாக வந்து படித்து முடிச்சாச்சு. லாஸ்ட் 10 இயர்ஸ் எப்படி வந்து கேட்டிருக்காங்க, சால்வ் பண்ண முடியுதா? ஓகே, பெட்டர். ஒரு அகாடமியில் கேட்குற கேள்வி ஆன்சர் பண்ண முடியல, அதை வச்சு நீங்கள் ஃபீல் பண்ணவே வேண்டாம், அது ப்ராக்டிஸ்க்காக மட்டும்தான். நீங்கள் படித்ததை வித் ப்ரீவியஸ் பேப்பர் நல்லா பண்ண முடியுதா? வெல் அண்ட் குட், நீங்கள் நல்லா தான் ட்ராக்கில் போயிட்டுருக்கீங்க. நெகட்டிவான தாட்ஸ் வரும், முடிக்கலேன்னு தோணும், படிக்கலேன்னு தோணும், பரவாயில்லை. பட் ஃபுல் சிலபஸ் கவர் பண்ண முடியாது, எதை பண்ணாலும் சரியாக பண்ண முடியும். நிதானமாக பொறுமையாக நம்பிக்கையோடு படிங்க. இட்ஸ் ஆல் அபவுட் கான்ஃபிடன்ஸ். எக்ஸாம் ஹாலில் தெரியாத கேள்விகளை ஃபேஸ் பண்ணாதான் எக்ஸாம் கிராக் பண்ண முடியும். தெரிஞ்ச கேள்விகள் எல்லாருக்குமே தெரியும். 200 கேள்விகளில் 100 கேள்விகள் எல்லாருமே போடுவாங்க. பாதி படித்தவங்க, கொஞ்சம் படித்தவங்க, சும்மா படித்தவங்க எல்லாருமே போட்டுடலாம். ஆனால் அந்த 40-50 இருக்குல்ல, 40-50 கேள்விகள் டஃப்பாக கேட்பாங்க, ஒரு மாதிரி ட்விஸ்ட் பண்ணி கேட்பாங்க, தெரியாத மாதிரி கேட்பாங்க. அந்த தெரியாத கேள்விகளை நீங்கள் படித்ததை வச்சு ஃப்ரெஷ் ஆஃப் மைண்டில் கிளிக் பண்ணுறவங்க தான் எக்ஸாமை கிராக் பண்ண முடியும். அதுதான் இந்த போட்டித் தேர்வுக்கான ஒரு சூட்சமம். அதை சரி பண்ணோமா வித் ப்ரீவியஸ் பேப்பரோட சமச்சர் புக்ஸோட திரும்ப 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 ரிப்பீட்டாக ரிவைஸ் பண்ணிட்டே இருங்க, போதுமானதாக வந்திருக்கும். ஓகே. அண்ட் ஒரு ப்ரீவியஸ் பேப்பர் கொஷின்ஸ் பார்க்கும் போது அந்த பேப்பர் தெரியலையா, அது எப்படி கெஸ் பண்ண முடியுதுன்னு பாருங்கள், ட்ரை பண்ண முடியுதான்னு பாருங்கள். உங்களுக்கு ஒரு கேள்வி தோணும், உங்களுக்கு ஒரு மாடல் தோணும், அதை பேஸ் பண்ணி அட்டன் பண்ண முடியுதான்னு பாருங்கள், அதை ட்ரை பண்ணுங்கள். எல்லாத்துக்கும் கீ மட்டுமே தேடாமல் நீங்கள் சால்வ் பண்ண முடிஞ்சால் பெட்டராக வந்திருக்கும். அப்படி போனால் தான் எக்ஸாம் ஹாலில் தெரியாத கேள்விகளுமே நீங்கள் நல்லா வந்து ஃபேஸ் பண்ண முடியும். ஓகே, இவ்வளோதான். இப்போ நான் என்ன சொல்லிட்டேன், ஒன்றுமே இல்லை, சிம்பிளான விஷயம்தான். சப்ஜெக்ட் வைஸாக கொண்டு போங்க, ப்ரீவியஸ் கொஸ்டின் படிங்க, செமஸ்டர் புக்கை படிங்க, ரிவைஸ் பண்ணுங்கள், லாஸ்ட் 1 மந்த் டிகிரி புக்கை பாருங்கள், எக்ஸாம் எழுதுங்க, பாஸ் பண்ணுங்கள், அவ்வளோதான். சிம்பிளான விஷயம்தான். ஓகே. அண்ட் இதெல்லாம் பேஸ் பண்ணி குரூப் 1க்கான ஒரு ஸ்பீட் கிராஷ் கோர்ஸ் போய்கிட்டு இருக்கு. டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பாருங்கள் வித் மோர் ஆஃபர் ப்ரைஸ். நன்றி, வணக்கம்.